பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றும். பிரியத்துக்குரிய சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நிறைய பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாங்க, நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிரியமானவங்க நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கலாம், உள்ளத்தை உடைத்து நொறுக்கி போடக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் உங்களை வாட்டலாம், ஒரு பணம் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், பல நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, எல்லாம் சரிதான். ஆனால் எது மிகவும் உங்களை நெருக்குகிறது, எந்த பிரச்சனை உங்களை அதிகமாக நெருக்குகிறது, இந்த நாளில் உங்கள் பெரிய தேவை என்ன? உங்கள் கவனம் முழுவதையும், உங்கள் ஜெபம் முழுவதையும் அதை நோக்கி திருப்புங்கள். ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடியுங்கள். அந்த யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றவில்லையா? அவருக்கு மனம் இறங்கவில்லையா? உங்களுக்கும் அப்படியே மனம் இறங்குவார். உங்கள் மனதிற்கு மிக அதிகமான வல்லமை உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு மிக அதிகமான வல்லமை உண்டு. ஒரே ஒரு காரியத்திற்காக நீங்கள் போராடும் பொழுது அதை ஆண்டவர் தராமல் இருக்கவே மாட்டார். அது மழை அளவு பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும் கடலிலே போய் விழும். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் ஜெபத்தின் பலனை உணருங்கள், முழு மனதோடு ஜெபியுங்கள், போராடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நிற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதும் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதும் நமக்கு ஏற்றதாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு கொடுக்கலாமா என்று நான் வாஞ்சித்து ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். நிச்சயமாக உங்களுக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. லூக்கா 2:13 முதல், அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடன் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த தேவதூதன் அப்படி வாழ்த்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே பரமசேனையின் திரள் அங்கே தோன்றிற்று என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் வாசிக்கின்றோம். அது ஒரு காடு, அது இல்லைன்னா ஊருக்கு வெளியே இரவு நேரம், மக்கள் நடமாட்டமே இல்லை, மேய்ப்பர்கள் மாத்திரமே முழிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் மேசியா பிறந்திருக்கிறார், கடவுள் ராஜாதிராஜன் பிறந்திருக்கிறார். எனவே அந்த நேரத்தில் அதை கொண்டாடுவதற்காக பரமசேனையின் திரள், கோடி கோடியான தேவதூதருடைய சேனை திரள் அங்கே கூடிற்று, அங்கே வானத்தில் தோன்றிற்று என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இதை தியானிக்கும் பொழுதே என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு வசனம், இந்த கல்லுகளிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த கல்லுகளும் கூப்பிடும் என்று சொல்லி இன்னொரு இடத்துல நாம் ஆசைக்கிறோம். நமக்குன்னு சொல்லி இன்றைக்கு யாருமே இல்லையோ அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கலாம். பல பிரச்சனைகள் வரும் பொழுது, பல கஷ்டங்கள் வரும் பொழுது, பல எதிர்ப்புகள் வரும் பொழுது, பலகீனப்படுகிற பொழுது, உதவி தேவைப்படுகிற பொழுது யாருமே எனக்கு இல்லையே என்று நீங்கள் பரிதபித்து போய் நிற்கலாம். ஆபத்து காலத்தில் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க, மனுஷர்கள் விட்டு விலகி விடுவார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் நினைப்பார் என்றால் கோடானு கோடி தூதர்களை அவரால் அனுப்ப முடியும்.
உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு பக்கபலமாக, உங்களுக்காக யுத்தங்களை செய்யும்படியாக, உங்களை தாங்கி பிடிக்கும்படியாக ஆண்டவர் நினைத்தால் கோடானு கோடி தூதர்களை அனுப்ப முடியும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். இது ஒரு சாதாரணமான ஒரு காட்சி அல்ல. இந்த உலக வரலாற்றிலே கோடானு கோடி தூதர்கள் வானத்தில் தோன்றி ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள். அதனால் ரிசோர்ஸஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம கூட ஆட்கள் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா நான் தனியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவர் கோடானு கோடி தூதர்களை தோன்ற செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருக்கோவிலே ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கூட்டமே வராது. ரொம்ப வருடமாக ஒரு 5-6 பேர் தான் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ புதன் வெள்ளி இரவு 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கூட்டம் நடைபெறும். நானே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வேலை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நானே பாடலை பாடி, நானே ஆராதனை செய்து, நானே கொட்டடித்து, நானே செய்தி கொடுத்து, நானே ஆசீர்வதித்து அனுப்புவேன். இதுதான் ரொம்ப வருடமாக எனக்கு பழக்கமாக இருந்தது. நான் டயர்டாக இருந்து பாட்டு நேரத்தில் கொஞ்சம் அப்படியே இறங்க சின்ன வயசில் படித்தேன்னா அம்மா சொல்லுவாங்க, டே நீ இப்போ சரியாகவே பாட்டு படிக்க மாட்டேங்கிற, நல்ல சத்தமாக தான் பாடினா என்ன அப்படிம்பாங்க. நான் டயர்டாக இருக்கிறேங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் ஆட்களே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அந்த நேரத்தில் உண்மையாய் கர்த்தருடைய பணியை செய்ததுனால இப்போ கணக்கற்ற நபர்களை ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் ஊழியத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். கோடானு கோடி மக்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றார், அன்பை கொடுத்திருக்கின்றார். எவ்வளவோ ஜனங்கள் என்னை நேசிப்பதற்காக ஆண்டவரால் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. மழை காலம் வந்தோடனே பாஸ்டர் நீங்கள் மழையில் நினைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நம்ம ஐயா 10-15 கொடைகளை எனக்கு அனுப்பி வைத்தார். ஒரு மழை காலத்தில் நான் நினைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடையை வாங்கி அனுப்பினா போதாதான், 10-15 குடைகளை எனக்கு வாங்கி அனுப்பியதை நான் திரும்பி பார்க்கின்றேன். அங்கங்கே எல்லா ஊர்களிலேயும் காளான்கள் முளைப்பது போல, புல்கள் முளைப்பது போல நேசிப்பதற்கும் தாங்குவதற்கும் உதவி செய்வதற்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கின்றார். மழை காலம் முடிந்தவுடனே ஏராளமான புட்கள் தோன்றியிருக்கும். அவைகள் எங்கிருந்து வருகின்றன, எப்படி இந்த பூமியிலே முளைக்கின்றன, அது வரைக்கும் எங்கே இருந்தன என்பதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த புட்களை முளைக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். பச்சை பசேர் என்று இருக்கும், பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவமான செயல். உங்களுக்காக, உங்களை நேசிப்பதற்காக, உதவி செய்வதற்காக, உங்கள் பக்கத்தில் இருப்பதற்காக ஆண்டவர் ஆட்களை எழுப்பி கொண்டே இருப்பார். வருமானங்களுக்கான வாசல்களை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருப்பார். உங்களுக்கு சொத்துக்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வேலைக்காரர்களை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆஸ்திகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் தோன்ற செய்வதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து ஓடி ஆடி 5-10 கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேர்க்கின்றோம். பணம் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக நமக்கு இருக்கின்றது. சேர்ப்பது ஒரு வீடு கட்டுவதற்குள்ள போதும் ஆகிடுது. எழுத்துக்குறியில் ஒரு பிள்ளை படிக்க வைப்பதில் போதும் ஆகிடுது. திருமணம் செஞ்சு கொடுக்கறதுன்னா கேட்கவே வேண்டாம். நமக்கு அது கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் தோன்ற செய்வாரா. கோடானு கோடி தூதர்களை, கோடானு கோடி ஆசீர்வாதங்களை அவர் தோன்ற செய்வாரா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சொத்துக்களே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் ட்ரெஸ் எடுக்கிறது கூட காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. தேவன் எல்லாத்தையும் தோன்ற செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவைகளைத்தான் நான் செய்திகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் நேசிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, வீடுகளில் தங்க வைப்பதற்கு, ஆகாரம் கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு எத்தனையோ பேர்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரே. உங்களுக்கும் அவர் எழுப்ப மாட்டாரா? என்னோடு பணிபுரிபவர்கள் எல்லாரும் அந்த சம்பளத்திற்குள்ளே வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் அது வெளியே கொண்டு வந்து அநேகருடைய கைகள் நீட்டப்பட்டு அதனாலே நான் தாங்கப்பட்டு தொடர்ந்து ஓடுவதற்கும், ஊழியங்களை செய்வதற்கும், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பி கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். இப்பொழுது புரிகிறதா ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு ஒரு நிமிடத்தில் எத்தனை கோடி தூதர்கள் தோன்றினார்கள் என்பது, அது எவ்வளவு உண்மை என்பதை புரிந்து கொண்டீர்களா? இரண்டாவதாக அவர்கள் எல்லாரும் வந்தவுடனே, பூமிக்கு வந்தவுடனே சுற்றி பார்ப்போம். இது என்ன ஆட்டு மந்தைகளாக இருக்குதா?
இது என்ன மேய்ப்பொருளாக இருக்காங்களா, பார்ப்போம் அந்த என்ன பூமி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பரலோகத்துலேருந்து அவங்க இறங்கி வந்திருக்காங்க, பார்த்துருக்கலாம். அதெல்லாம் செய்யலை. அவங்க வந்தாங்க, ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்களாம். சின்ன பிள்ளைகள் ட்ரெயின் போனால் ஆர்வமாக பார்க்கும். மாடு வந்துருச்சுன்னா சின்ன பிள்ளைகள் ஓடி வந்து ஆசையாகி பார்க்கும். அதுவும் ஒரு ஒட்டகம் வந்து விட்டது, ஒரு யானை வந்து விட்டது என்றால் அப்பா அப்பா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் அவைகளெல்லாம் அதிகமாக பார்த்து ரசிக்கும். நமக்கு அதில் ரசனையும் இருக்காது. நாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நம்ம பிரச்சனையும் நமக்கு போதும், நம்ம கஷ்டமே நமக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம வழியை பார்த்து போயிட்டுருக்கோம். ஆனால் சின்ன பிள்ளைகள் அதை ஓடி ஆடி வந்து பார்க்கும். ஏன்னா அவைகள் அதற்கு முன்பு அப்படி பார்த்ததில்லை. தேவதூதர்களும் இந்த பூமியை பார்த்ததில்லை. அவர்கள் காண்கிற இந்த பூமி இப்பொழுது அழகாக இருக்கிறது, மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கின்றன, அவர்கள் நினைத்தால் அதை பார்த்து ரசித்திருக்கலாம். அப்படி செய்தார்களா? செய்யவில்லை. அவர்களுடைய வேலை ஆண்டவரை துதிப்பது. அதை அவர்கள் ஒழுங்காக செய்தார்கள். கவனம் அங்கு இங்குமாக போகவில்லை. நிறைய பேருடைய கவனம் இன்னைக்கு வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக ஆண்டவரால் அழைக்கப்படுறாங்க. அவங்க ஊழியத்தை கட்டுறதுக்காக அழைக்கப்படுறாங்க, பிஸ்னஸ் கட்டுறதுக்காக, படிப்பை கட்டுவதற்காக அவங்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுடைய கவனங்கள் திசை திரும்புகிற பொழுது அவர்கள் வேறு எங்கேயோ போயிடுறாங்க. நம்முடைய வீட்டுக்கு நிறைய கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வந்திருக்கிறாங்க, வந்துட்டுருக்காங்க இந்த சீசனில். முக்கியமாக மிஷினரி நிறுவனங்கள், விஸ்வவாணியிலேருந்து தேவட சார் வந்திருந்தாங்க. இப்போ சமீபத்தில் டேனி சார் அவங்க டீம் வந்துருச்சு FMBBயிலேருந்து. அப்போ அதில் 2 ஹிந்தி பாடுற பசங்க, வாலிப பசங்க அழகாக பாடுறாங்க ஹிந்தி பாடல்களை. அவங்க பாடினாங்க. யாருன்னு கேட்டால் அவங்க நேசரத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, பீகார்லேருந்து. दूत संदेश ये दे गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया, शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया. हालेलुया. ஒரிசாலேருந்து வந்த பசங்க, அவங்க ஹிந்தி, இங்கே தமிழ் இணையங்காலையில் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்க, ஊழியமும் செய்கிறாங்கங்கிற நல்ல செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த பசங்க அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் வந்திருக்கிறாங்க. அப்படியே கவனம் இந்த படிப்பு என்பதில் இருக்க வேண்டும், ஊழியம் என்பதில் இருக்கணும். இந்த கவனம் வந்து வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. வாலிப காலத்திலே நம்முடைய கவனம் படிப்பில் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ரிசர்ச் போயிருக்கிறோம், ஒரு செமினார் போயிருக்கிறோம், நம்ம கவனம் அங்கே இருக்கணும். நம்ம ஒரு ஊழியத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், சபை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்க இல்லையா, அதே தான் கவனிச்சிட்ருக்கணும். அதே மாதிரி நம்ம பைபிள் வாசித்தோம், நம்ம கவனம் அதில் மாத்திரம்தான் இருக்கணும். எதை செய்கிறோமோ அதில் நம்ம முழு பலத்தோடு இருக்கணும். நம்முடைய கவனம்லாம் அதில் தான் இருக்கணும். அங்கும் இங்குமாக நாம் திரும்புவோம் என்றால் அது அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னா, தீனாலை மாறி வீட்டுக்குள்ளே இருந்து அவள் திருப்திப்படாதபடி நான் போய் அங்குள்ள மக்களின், சேக்க மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பேன். நான் பார்க்க புறப்பட்டது போல நாம் புறப்பட்டு போவோம் என்றால் தரிசனத்தை இழந்து போய்விடுவோம். நம்முடைய கண்கள் நேராக நோக்கட்டும். அந்த தேவதூதர்கள் வந்து ஆராதனை மாத்திரம் செய்தாங்க, இங்கே எங்கே போகலை. ஒரு ஆடு எப்படி கத்துதுன்னு பாருடா அப்படின்னு சொல்லி ஒருத்தையும் சொல்லலை. அதை வெட்டி போடுவோமா, குழம்பு வச்சு பார்ப்போமான்னு இன்னொருத்தையும் சொல்லலை. குட்டி போட்டுக்கிட்டா பாருடா அப்படின்னு சொல்லலை. அவங்க எல்லாம் ஆண்டவரை ஆராதித்தாங்க, கவனமாக இருந்தார்கள். கவனம் செதறுவதற்கு சாத்தான் பல கண்ணிகளை அவன் வைப்பான். நம்முடைய கவனம் இங்கும் அங்குமாக செல்வதற்கும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதற்கும் நிறைய கண்ணிகளை வைப்பான். வாலிப வயதில் இருக்கிற அன்பு தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, வாலிப வயதில் கத்தரை விட்டு மிக தூரமாய் போவதற்கும், படிப்பை விட்டு தூரமாய் போவதற்கும், ஆண்டவர் மீது இருக்கிற அன்பை விட்டு தூரமாய் போவதற்கு நிறைய கண்ணிகளை கொண்டு வருவன் கண்களுக்கு முன்னால் காமிப்பான். ஏவாளுக்கு எப்படி அந்த பழத்தை காண்பித்தானோ அதே போல உங்களுக்கும் காண்பிப்பான். கவர்ச்சியாக இருக்கிறவைகளை காண்பிப்பான். அழகாயிருக்கிறது போல அவன் தோற்றத்தை கொண்டு பண்ணுவான். வீட்டை விட அங்கே அதிகமாய் சந்தோஷம் கிடைக்கும் என்று அவன் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, உங்கள் கவனத்தை விட்டுறாதீங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். 2வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையை செய்கிறாங்க. ஆராதனை செஞ்சாங்கிறது ஓகேங்க. எப்படி இந்த ஆராதனை இருந்துச்சுன்னா மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை ரொம்ப டச் பண்ணுது.
மனுஷன் மேல் பிரியம், உன்னதற்கு தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். 3 காரியங்களை முன்வைத்து அதில் அழகானபடிக்கு அர்த்தமுள்ள முறையில் அவர்கள் சொல்லி ஆண்டவரை துதிக்கின்றார். நீர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்துட்டு இருப்பா, பரலோகத்தில் உமக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவருக்கு மகிமை எப்பொழுதுமே ஆண்டவருக்கு மாத்திரமே உரியதல்லவா? இந்த பிறப்பின் மூலமாக நீர் உம்மை தாழ்த்தியதன் மூலமாக பரலோகத்தில் இன்னும் அதிகமாக உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள், ஆராதிக்கின்றார். 2வது, பூமியில் சமாதானம் உண்டாகட்டும். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த பூமியில் இல்லாத ஒரே ஒரு காரியம் சமாதானமே இல்லை. சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு மனிதர்கள் எங்கெல்லாமோ ஓடி திரிகிறார், இமயமலைக்கெல்லாம் ஏறி பார்க்குறாங்க. அதனால் வெடி குண்டை வச்சிடுறாங்க, திடீர்னு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வெடித்து செதறது, எத்தனை செத்து போகிறாங்க. கார் முட்டி ஆக்சிடெண்ட் ஆகி எவ்வளோ பேர் பாவம் பரதாமல் இறந்து போகிறாங்க. போதை இன்றைக்கு வாலிபருடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறது. ஐயோ அதில் விற்ற காசு கிடைக்கும், கஞ்சா விற்றா காசு கிடைக்கும்னு சொல்லி ஐயோ அந்த பணம் வேணுமாங்க, அதை விற்று எவ்வளோ வாலிபருடைய வாழ்க்கையை அழித்து இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. சமாதானமே, அதனால் பெற்றோர்களுக்கு சமாதானமே இல்லை. அதே போல் இன்றைக்கி எங்கேயுமே யாருடைய மனதிலும் சமாதானமே இல்லை. எனவே இதையெல்லாம் மாற்றும்படியாக பூமியில் சமாதானம் உண்டாகட்டும் என்று அங்கே அவர்கள் ஆராதனை செய்கிறார். பரலோகத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம மேலே பிரியம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, மனுஷராகி நம்ம அவருக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா, அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு கிளாஸுக்கும் போகும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பிடிக்கும். ஒரு சில கிளாஸுக்கு நிறைய பசங்க, நல்ல பசங்க இருப்பாங்க, சார்னு சொல்லிட்டு அந்த ராஜபாளையம் அந்த பகுதியிலாம் இருந்து வர பசங்க, நல்ல பசங்க, மரியாதை தெரிஞ்ச பசங்க, வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள், ஸ்போர்ட்ஸ் பாய்ஸாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த பசங்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாலே ஒரு சந்தோஷம், அவங்க மேலே ஒரு பிரியம். அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு அரிசி மூட்டையை வாங்கி கொடுக்கணும், கோதுமை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்கும். அவரும் எடுத்து தங்கியிருக்காங்க. மனுஷன் மேல் பிரியம் உண்டாவது, ஒரு ஆசிரியருக்கு மாணவர் மீது பிரியம் உண்டாகும் போது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற விருப்பம் உண்டாகுது. அவர்கள் இருக்க போவது கொஞ்ச காலம்தான், 3 வருஷம்தான். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் உண்டாகிறது என்றால், தேவனுக்கு நம் மீது பிரியம் உண்டாகும் என்றால், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பகரமானதாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தாவே, என் மீது நீர் பிரியப்படுவீராக, ஆண்டவரே என்னை நீ நேசிப்பீராக, நானும் நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிப்பீராக. அப்பா, மனிதர்களெல்லாம் என்னை வெறுக்கின்றார்கள், நான் போயிடலாம், நான் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறேன், காரணமின்றி என்னை பகைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் என்னோடு பழகியவர்களும் என்னை பகைக்கின்றார்கள், தூரத்திலிருந்து பார்ப்பவர்களும் என்னை வெறுக்கின்றார்கள், என் தாய் தகப்பனே என்னை வெறுக்கின்றார்கள், என்னை எல்லோரும் வெறுக்கின்றார்கள். நீர் என்னை நேசிப்பீராக அப்பா, என் மீது உமக்கு பிரியம் உண்டாகட்டும் அப்பா என்று நாள்தோறும் ஜெபிப்பதற்கு மறவாதிருங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் உங்கள் மீது பிரியம் ஏற்பட்டு விடும் என்றால், பிரியத்துக்குரியவர்கள், இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக மாறிவிடும் அல்லவா? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் கிறிஸ்துமஸ்? ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிரியம் உண்டாகணும், உங்களுடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு பிரியம் உண்டாகணும். நீங்கள் செய்கிற கையின் பிரயாசம், உங்கள் போக்குவரத்து, பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், எதிர்காலம், இல்லையா, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சரீரம், எல்லாவற்றின் மீதும் ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக வேண்டும். அப்படி பிரியம் உண்டாகிவிட்டது என்றால் உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கவே முடியாதல்லவா? அந்த அளவுக்கு அளவில்லாத சந்தோஷம், மகிழ்ச்சியும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உண்டாகும் அல்லவா? ஆண்டவரை என்னை நேசிக்கிறீர், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, டு யூ லவ் மீ? என் மேலே உங்களுக்கு பிரியமா? என்னை உங்களுக்கு பிடிக்குமாப்பா? எல்லா மனுஷனும் வெறுக்கிற மாதிரி நீங்களே என்னை வெறுத்துட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபிக்கும் பொழுது அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் கேட்டோம். சும்மா ரிப்பீட்டடாக வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கக்கூடாது. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் இனி வேண்டான்னு சொல்கிறாங்க, நீங்களும் அப்படி சொல்கிறீங்களோ? ஒரு விஷயம், ஆண்டவரை விட்டு எல்லாரும் போகும்பொழுது இந்த 12 பேர் மாத்திரம் போகல. அப்போ அவர் கேட்குறார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ என்று. ஆண்டவர் எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாருக்கும் நான் ஒரு கல்லனாக தோற்றம் அளிக்கிறேன், எல்லாருக்கும் நான் வேண்டாதவனா ஒரு அயோக்கிய பயிலாக தோற்றம் அளிக்கிறேன், நீங்களும் என்னை அப்படி தான் நினைக்கிறீங்களா? நீங்களும் என்னை ஒருவேளை வெறுக்கிறீங்களாப்பா? இல்லைன்னா என் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அப்போ அவர் சொல்லுவார், உன் மேலே நான் பிரியமாக தான்ப்பா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா போதும். அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை.
கர்த்தர் நம்மை நேசிப்பார் என்றால் நம்முடைய வாழ்நாள் பரியந்த நான் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இறைத்துக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற வேண்டும் என்றால் தேவன் நம்மளை பிரியப்படணும். அவர் பிரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்கணும், பொது வாழ்க்கை இருக்கணும். நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். நம்முடைய கைகளை உத்தமத்தினாலே கழுவ வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஊழியத்திற்காக ஓட வேண்டும். இப்படிலாம் நம்ம செய்தோம் அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மிலே பிரியப்படுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆண்டவரே, என் வாழ்நாள் பரியந்த உமக்காக நான் ஓடுவேன். நீர் வான மகிமையை துறந்து இந்த பூமிக்கு வந்த பொழுது நீர் விட்டு வந்த தூதர்களெல்லாம் உமக்கு பின்பாய் வந்து உம்மை ஆராதனை செய்தார்கள், உம்மை புகழ்ந்தார்கள். நானும் உம்மை புகழ்வேன், ஆராதனை செய்வேன், நானும் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அடியார் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அவன் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே இந்த தூதர்களுடைய ஆராதனையை குறித்து, கோடானு கோடி தூதர்களுடைய ஆராதனை குறித்து பார்த்தோம் ஐயா. எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தாங்க. மிலிட்ரியில் வரிசையாக ஒழுங்காக டிசிப்ளினாக கைகளை வீசி கால்களை வீசி போவது போல் ஆண்டவரே தூதரெல்லாம் வரிசையாக நின்று உம்மை ஆராதித்தார்கள் ஐயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். எங்களுக்கு சமாதானமும் வேண்டும் ஆண்டவரே, எங்கள் மேலே உமக்கு பிரியம் உண்டாக வேண்டும். இந்த 2 காரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மகிமை எப்பொழுதும் உமக்குத்தான், அதை யாரும் எடுக்க முடியாது. எந்த மனுஷனும் எந்த மகிமைக்கும் தகுதியானவன் அல்ல, நீங்கள் தான் தகுதியானவர்கள் ஐயா. இப்பொழுது கூட ராஜா சோத்திரம் அப்பா, உடைய பிள்ளைகளை நீ தொடுவீராக, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, வியாதிப்பட்டிருக்கிற ஆண்டவர் அநேகர் உண்டு, மருத்துவமனையில் காத்து கிடக்கிறவர்கள் உண்டு, பலகீனமாக இருப்பவர்கள் உண்டு, வியாதினாலே வந்திருக்கிற வேதனைகளை தாங்க முடியாமல் தவிப்பவர்கள் உண்டு, செயல்படாத அவயங்களை தங்கள் சரீரத்தில் வைத்திருப்பவர்கள் உண்டு. அவர்களை குறித்து பெற்றோருக்கும் உற்றோருக்கும் எவ்வளவு வருத்தம் ஐயா. எப்படியாவது வியாதிகளை நீக்குவீராக, அதை நீக்குவதற்கு உமக்குத்தான் அதிகாரம் உண்டு. சர்வ வல்லமையுடைய தெய்வமே, எங்களுக்குள்ளே இருப்பவரே, இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டவர்கள் மேல் நம்முடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும். கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும், அப்படியே பலகீனங்கள் மறையட்டும். கர்த்தாவே, உடம்பு நல்ல புஷ்டியாகட்டும். சாப்பிட விருப்பத்தை தர தலை சுத்து, கிறக்கம், மயக்கம் எல்லாம் அன்று நீங்கிட்ட மயங்கிக்கல விழுந்துடக்கூடாது. ப்ரெஷரு, யூரியா, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கட்டும். கீமோகுளோபின் இருக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது சுகம் பெறட்டும். அது ஒரு பணம் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையில் வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பணம் இல்லாவிட்டால் ஏது சந்தோஷம், வேலை இல்லாவிட்டாலே ஏது சந்தோஷம், சொந்த வீடு இல்லாவிட்டாலே எவ்வளவு நிந்தை, அவமானம். ஆண்டவரை எவ்வளவு சிரமங்கள், இதையெல்லாம் தாங்கி செல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, திருமணத்தால் சமாதானம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து நினைத்தால் சமாதானம் இல்லை என்று வசிக்க கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாரும். ஒவ்வொருவர் மீது இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மீதும் உமக்கு பிரியம் உண்டாகட்டும். என்ற காலமை திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை என்று தவிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரியம் உண்டாகட்டும். அவங்க மேலே வயதானம் மீது உமக்கு பிரியம் உண்டாகட்டும். அவளுக்கு வேண்டுகோளெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தும். சத்தத்தை கேட்டு ஜபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, இவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.